துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது நீச்சத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் மனக்கலக்கம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும், மனக்கலக்கத்தை விட சில பேருக்கு நிறைய கோபம் வரும். செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். 10ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு மாறி வந்து விட்டார். ராசிக்கு இருந்து வந்த குருவினுடைய பார்வை இந்த வாரத்திலிருந்து தற்காலிகமாக ஒரு 50 நாட்களுக்கு விலகி இருக்கிறது. 50 நாட்களுக்கு விலகி இருக்கின்றாலும் கூட மற்ற கிரகங்கள் யோகமாக இருக்கிறதுனால துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. தீபாவளி அன்னைக்கு பயங்கர செலவா இருக்கும், சமாளிக்க முடியாத அளவுக்கு செலவு இருக்கும். இந்த பக்கம் பிள்ளைங்க அப்படி கேட்குது, அந்த பக்கம் பிள்ளைங்க இப்படி கேட்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் வாரத்தில் ஆரம்பிக்கிறார். தீபாவளி ஆகிய திங்கட்கிழமை முதல் நாளே சந்திரன் 12ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்க, அதற்கு பிறகு ராசி 2ஆம் இடம்னு வர்றார். முதல் 3 நாட்கள் ஒரு செலவுக்காக அல்லாடி போயிடுவீங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான நல்ல அமைப்புகள் உண்டு. வாரத்தின் ஆரம்பத்தில் பணவரவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கங்கள் இருந்தாலும் கூட வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் அப்படியே தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் இந்த வாரம் நல்லாவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடம் மிக வலுத்திருக்குது, 6ஆம் இடம் மிக வலுத்திருக்கிறது. ஆகவே தொழிலுக்கு, வேலைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள், சுணக்கமான நிலைமைகள் எல்லாமே இந்த வாரத்தில் விலகுங்க. சில பேருக்கு கொஞ்சம் தைரியம் வரும். 3ஆம் இடத்துல ராசி சந்திரன் வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமையிலிருந்தே எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்துல அப்பா அம்மா விஷயத்துல சங்கடங்கள் இருந்தவர்கள், தந்தையின் சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எல்லாம் நிறைவாக தந்தையோடு ஒரு சுமூக உறவு, எதிலும் ஒரு சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.